நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகும் தேர்தல் காற்றினிலே ஓடமிதே நாம் மகிழ ஊஞ்சலாடுதே. உலகும் தேர்தல் காற்றினிலே ஓடமிதே நாம் மகிழ. என்னது குருவி சத்தம் மாதிரி இல்ல கேக்குறது? இந்த நேரத்துல இவன் ஏன் இங்க வர்றான்? சித்த நேரம் பதறாம இருங்கோ. வேணானா கேக்குறீளா? யார் கடன் கொடுத்தாலும் ஈன பல்ல இழிச்சுண்டு வாங்கிடுறது. அப்புறம் வராம என்ன செய்வா? சிவா, நான் சிவா பூ தொடுக்கிறியா? பார்த்தா எப்படி தெரியறது? சொல்லிட்டா நான் இரு சொல்லிட்டா. பூ ஒன்று பூ தொடுக்கிறதே. நான் இரு எப்படி போங்க. உனக்கு இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? நம்மள மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நேரங்காலம் பார்த்தா முடியுமா? குருவி, அடுத்த வாரத்துக்கு இந்த மாதிரி அன்டைத்துல வரையில இது நோக்கே நல்லா இருக்கா? ஐரே, கடன் வாங்கினவெல்லாம் அன்டைம் ஆன் டைம் எல்லாம் பேசக்கூடாது. அவனை பொறுத்த வரைக்கும் குட் டைம் பேட் டைம்னு ரெண்டு டைம் தான். போதும் உன் ஜோக்கு. என்ன விஷயமா வந்தேள்? அது ஒன்னும் இல்ல சிவா, குருசாலா கடையில அல்வா சாப்பிடலான்னு வந்தேன். அல்வாவை பார்த்துதான் உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் அப்படியே உன்னியம் பார்த்துட்டு சாரியம் பார்த்துன்னு போலான்னு வந்தேன். சாரா? எந்த சாரு? எந்த சாரா? ஸ்டாலின் சாரு வீட்டுல இல்லையா? அவர் ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரலையே. ஐயோ, அவர் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரலையா? ஐயோ குருவி, என்ன சொல்றே? ஆத்துலயும் இல்ல ஸ்கூலுக்கும் வரலனா ஸ்டாலின் எங்கதான் போயிருப்பார்? அதானே. ஏன் சிவா, உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன விளையாடுறியா? ஆத்துலயே இருக்கேன், நேக்கு என்ன தெரியும்? நீதான் அவர் எங்க இருக்காருன்னு சொல்லணும். ஊருக்கு எங்கேயாவது போயிட்டாரா? ஜன்னல் வழியா பார்த்தேன், பெட்டியெல்லாம் அப்படியே இருக்கு. இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் தான் நினைக்கல. மிஸ்டர் குருவி, நீங்க என்ன நினைச்சு இப்ப என்ன நடந்துடுத்தோ? நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துச்சு. ஏன் வயிற்றுல புளிய கரைக்கிறீள்? எங்க அவர்? அததான் ஆயிரு நானும் கேக்குறேன், எங்க அவரு? ஸ்கூல்ல அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஸ்கூல்ல கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனா எப்படியும் சமாளிச்சிருவாருன்னு நினைச்சேன். இப்படி பாதியிலேயே ஓடிட்டாரு. ஓடிட்டாருன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேளா? மூஞ்சி பார்த்தா ஓடி போற மாதிரி தெரியலையே. ஏன் ஐரா பார்த்தா கூட தான் ஓடி போற மாதிரியே தெரியுது. ஆனா ஓடலையே. மூஞ்ச பார்த்தாலாம் எதுவும் சொல்ல முடியாது சிவா. நேக்கு அப்பவே டவுட். இதுக்கு தான் ஊர் பேர் தெரியாத வாழ்க்கெல்லாம் வீடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி பேசுறீங்க? என்ன ஆகணும்? அவர் ஏதாவது பண்ணிட்டாருன்னா போலீஸ் கோர்ட்னு யார் அலையிறது? என்னமோ பேசுற பாருங்க, அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ? என்ன குருவி இப்படி ஆயிடுத்த? அந்த ஆளுகிட்ட செல்போன் கூட இல்ல, யாருகிட்டயும் எதுவும் சொல்லல. காலையில போன மனுஷன் இது வரைக்கும் வரலன்னும் போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது சிவா. டேய், என்னடா பேசுறீங்க? என்ன கைபாமே ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒண்ணு இல்ல சார், ஒரே வாரத்தில் நட்டுனர்ல அதான். சாரோட சருக்கு அம்புட்டு தான் போல. அதுக்கு அவர் என்னடா பண்ணுவாரு? நான் கூட வாத்தி மதுர்காரன தான் கொஞ்ச நாள் தாக்கு புச்சி நம்மளாம் குறைச்சல் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். பார்த்து இம்புட்டு வேகமா ஓடிச்சடா. ஆமாண்டா, நான் கூட அவர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தேன்டா. என்ன பண்றது, ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேஷண்ட் மண்டைய போட்டுருச்சு. சார் புத்திசாலிடா. பின்னாடி என்ன நடக்க போது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எஸ்ஐட்டாரு. எப்படி ஓட போறோம், எதுக்கு 1-2 மாசத்தை வீணாக்கிட்டு அதுதான் இப்பயே ஓடிட்டாரு. பெருசா செஞ்சுரி அடிக்கிற மாதிரி பேட்டை சுத்திக்கிட்டே வந்தாரு. இப்படி அசிங்கமா 5 ரன்ல அவுட் ஆயிட்டாரேடா. அவர் நிஜமாவே போயிட்டாரா இல்ல சும்மா லீவ் போட்டிருக்காரா? அவர் வீட்டுக்கிட்ட எல்லாம் கேட்டாச்சு. அவர் பெட்டி கூட எடுக்காம போட்டு இந்த ஜெட்டியோடு ஓடிட்டாரா. இன்னொன்னு தெரியுமா, வீட்டு வாடகை கூட தராம போயிட்டாராம். ஹவுஸ் ஓனரு லபோதி போன்னு கத்திக்கிட்டு இருக்காராம். பாவண்டி அது சாரு இல்ல? எவ்வளவு பாரு அந்த ஆளுக்காக ஓவரா ஃபீல் பண்றா. எனக்கும் பாமா தாண்டி இருந்தது. இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன இருந்தாலும் பசங்க தான், வாதியாருங்க தான், ரெண்டும் ஒண்ணு சேராது. ஆமா ஆமா, அவங்க எல்லாம் நம்மள அடிக்கிறதுக்காகவே பிறந்திருக்காங்க. நாமெல்லாம் அடி வாங்கறதுக்காகவே பிறந்திருக்கோம். அழகி, இப்பவாவது உனக்கு அது புரிஞ்சது. ஹே சனி, சார் நிஜமாவே ஓடிட்டாரா? சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டா சார் ஓடிட்டாருன்னு தானே அர்த்தம். சார் வரமாட்டாரா? ஏன் கேக்குற? சார் பாவுண்டி, ஊருக்கு போறதுக்கு முன்னால எதனா வாங்கி கொடுத்தனுப்பலாம்ல. என்ன வாங்கி தருவேன்? நம்ம ஊர்ல என்ன கிடைக்கும்? அல்வா தான். என்ன கிரைண்டர் ஒரே ஆளு புரியா இருக்கே. உனக்கு எங்க வலிக்குதான்?
மனசுதே இசுக்கி ஒரு பாட்டு பாடுச்சுனா எதமா இருக்கும்ல. என்ன இசக்கி அங்க மனசு வலிக்குதாம்ல? அதுக்கு நான் என்ன பண்றதா? எனக்கு இன்னைக்கு குரல் சரியில்லை. அடடா என்னமோ சூப்பர் சிங்கர் ஃபைனல்ல பாட போற மாதிரி ரொம்ப அழட்டிக்கிற. சும்மா பாடு. எனக்கு வெக்க வெக்கமா வருது. சரி என்ன பாட்டையா? நம்ம பாட்டுதே. குட் மார்னிங். என்ன மறந்து போச்சா? வாத்தியார் வந்தா குட் மார்னிங் சொல்லணும். உட்காருங்க. என்னடா இது? கைப்புள்ளடா இது. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க போல இருக்கு. என்ன எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டீங்க போல இருக்கு. ஓ, நான் வரலன்றது நான் வேலையை விட்டே போயிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? என்னடா அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். தெரியுண்டா உங்களை பத்தி. நான் வரலன்றது ஒவ்வொருத்தவங்க மூஞ்சில எவ்வளவு சந்தோஷம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்ல. ரொம்ப சாரிப்பா, உங்க சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கிற மாதிரி நான் திரும்பவும் வர வேண்டியதா போச்சு. நான் போகணுன்றதே முடிவு பண்ணேன். ஆனா என்னான்டே தெரியல, ஒரு விஷயம் உறுத்தலாவே இருந்துச்சு. போயும் போயும் உங்களை மாதிரி பொடி பசங்கிட்ட தோத்துட்டு வருதாண்டு ஒரே குழப்பம். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டான்னு நினைக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. ஆனா செய்யணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட கிடைக்காம போயிடும். பாப்போம், உங்களை மாதிரி பசங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல காரணம் கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போய் விளையாடுங்க. போங்க போங்க போங்க. ஸ்டாலின் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் உங்களை பக்கத்தில் சார் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் நேற்று ஸ்கூலுக்கு வரல சார். சரி சார், ஏன் விளக்கம் கேட்க மாட்டீங்களா சார்? நேத்து வரல, இன்னைக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நேத்து வராத பத்தி இன்னைக்கு கேட்டுக்கிட்டு? இல்லை சார், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் லீவ் எடுத்துட்டேன். ஆட விடுங்க ஸ்டாலின், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? இல்லை சார், நான் பண்ணது தப்பு தானே சார்? சரி, இனிமே அப்படி நடந்துக்காதீங்க. என்ன சார் நீங்கள், இதே வேற எச்சமாக இருந்திருந்தா நான் நடந்துக்கிட்டதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க சார். ஓ, நான் உங்களை லெஃப்ட் ரைட் வாங்கலைன்னு வருத்தப்படுறீங்களா? சரி, வாங்கிட்டா போச்சு. லெஃப்ட் ரைட் போதுமா? போங்க ஸ்டாலின், போய் வேலையை பாருங்க. இதெல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாமே. இல்லை சார், நேற்று எனக்கு தெரியும் ஸ்டாலின், பாடா படுத்தி எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். வாத்தியாரும் மனுஷன் தானே, நாம என்ன கர்த்தர் அவதாரமா?
அடியாயி எங்கேயாவது போயிருப்பீங்க, சரியாச்சு வந்துட்டீங்க, அவ்வளவுதானே. சார் எப்படி சார் இவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க? அவன் ஊர்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளாஸுக்கு வந்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சிலவங்க வீட்டுக்கு போனாலும் ஸ்கூலை பத்தியும் பிள்ளைங்களை பத்தியுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் தெரியாதா எனக்கு? ஸ்டாலின், ஒத்த புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு அப்பனும் ஆத்தாலும் ஐயோ முடியலையேன்னு புலம்புறாங்க. 40 பிள்ளைகளை பார்த்துக்கிற வாத்தியார் வேலைங்கிறது லேசா என்ன கேட்டா இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை வாத்தியார் வேலைதான்னு சொல்லுவேன். சின்சியரா பண்றப்போ சில சங்கடங்கள், சில ஏமாற்றங்கள், டிப்ரெஷன்லாம் வரத்தான் செய்யும். ஸ்டாலின், எங்க நீங்க மொத்தமா கிளம்பி போயிட்டீங்களோன்னு தான் நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். இல்லை, ஆனா நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னு குருவி சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சார் லீவ் லெட்டர் எதுவும்? எதுக்குப்பா? நீங்க என்ன லீவு போட்டு உங்க பொண்ணு காது குத்துக்கா போனீங்க? தனியா உட்காந்து இந்த பயலுக்காகத்தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால அதை ஆன் டியூட்டி கணக்கில் சேர்த்துட்டேன். நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன ஸ்டாலின், நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்க நல்லா மனசுல வச்சுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வருதுன்னா நீங்க ரொம்ப நல்லவன்னு அர்த்தம். உங்களுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்கன்னா நீங்க உங்க கடமையை கரெக்டா செய்றீங்கன்னு அர்த்தம். ஸ்டாலின், எனக்கு எல்லா கஷ்டமும் கம்மி தான், எதிரிகளும் கம்மி தான். அதனால சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். இந்த மொத்த ஸ்கூல்ல நீங்க ஒருத்தர் தான் சார் எனக்கு ஆறுதலே. எப்போ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும் அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு ஹெட் மாஸ்டர் என்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை சார். அப்போ நான் என் கடமையை ஒழுங்கா செய்யலைன்னு சொல்றீங்களா? ஐயோ சார், அப்படி சொல்ல சார். அப்ப எப்படி சொல்றீங்க? இல்ல, நீங்க என்கிட்ட பிரதர் மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன். ஸ்டாலின், ரொம்ப சந்தோஷம். மனசு தளர விடாதீங்க. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. பசங்களை அடிச்சு பாடம் சொல்லி கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை. சில சமயத்துல அன்பா சொன்னாலும் இவனுங்க கேட்க மாட்டானுங்க. சத்திய சோதனை தான். ஆனா ஒவ்வொருத்தரும் இதை விட பெரிய சோதனையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. எல்லாம் சரியாயிடும், விடுங்க. ஆனா ஒண்ணு, எப்பவுமே நம்பிக்கையை தளர விடாதீங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கடைசி வரைக்கும் போராடணுங்கிற திருப்தி நமக்கு இருக்கணும். அதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனுக்கும் முக்கியம். இப்ப என்ன பண்றோம் அங்க சொல்றேன். சார் எங்க சார் போனீங்க? ஆன்சர் தான் குருவி சார். எங்க போனீங்க? தனியா இருக்கும்னு தோணுச்சு, எனக்கு வேற வழி தெரியல. என்னையும் கூட்டின்னு போயிருக்கலாம்ல சார்? ஓ, தனியா இருக்கம்னு போனேன்னு சொல்ற, அப்புறம் என்னையும் கூட்டு போன்னு சொன்ன என்ன அர்த்தம்? 2 பேரா தனியா இருந்திருக்கலாம்ல சார்? ஓ, அது அப்படி வராதா? சரி விடுங்க. ஆமா, இத்தனோண்டு ஊர்ல எங்க சார் போய் ஒளிஞ்சிருந்தீங்க? என்னையா பிரச்சனை உனக்கு? வந்த 2 வாரத்துல அண்ணன் தம்பியா பழகிட்டோம். ஆளை காணனதும் பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன எனக்கேவா? ஏன் சார் சிரிக்கிறீங்க? சத்தியமா சார், மேல தெரு கோனாரு 1 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிட்ட 20,000 ரூபாய் வாங்கிக்கின்னு குடும்பத்தோட எஸ்கேப் ஆயிட்டாரு. அன்னைக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நேத்து நீங்க காணனதும் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணேன் சார். எங்கன்னா போறதா இருந்தா சொல்லிட்டு போங்க சார். சொல்றேன். சரி, அப்புறம் ஒன்று கேட்க நினைச்சேன் குரு. நீ ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறிய, அது எந்த ஒரு பாசை? மெட்ராஸ் பாசை சார். அது எப்படியா வேற ஒரு ஊர்ல இருந்துகிட்டு மெட்ராஸ் பாசை பேசுற? சின்ன வயசுலயே ஊரை விட்டு மெட்ராஸுக்கு போயிட்டேன் சார். என்னயா சொல்ற? ஆமா சார், எப்படியாவது மெட்ராஸுக்கு போய் பெரிய ஆள் ஆகணும்னு அம்மா கழுத்துல இருக்கிற 5 பவுன் சங்கிலிய அபியாஸ் பண்ணின்னு நைட்டோட நைட்டா பறந்துட்டேன். நம்ம ஊர் ஆளுங்க தான் சார் மெட்ராஸையே கலக்கி நிக்கிறாங்க. சரவணா ஸ்டோரு, ஹோட்டல் சரவண பவனு, போத்தீஸ், RMKவின்னு எல்லாமே நம்ம ஊர் ஆளுங்க சார். நான் ஒரு சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி மாதிரி ஆகணும்னு தான் ஆசையோட மெட்ராஸுக்கு போனேன். அப்புறம் என்னாச்சு? சென்னை என்ன போடா வெண்ணெய் எண்ணிடுச்சு. பணம் சம்பாதிக்க போனேன்னா வெறும் பாசிய மட்டும் சம்பாரிச்சுக்கின்னு ஊருக்கே திரும்பி வந்துட்டேன். சரி விடு, திரும்ப நீ வீட்டுக்கு வந்ததுல சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல? அது ஒரு பெரிய காமெடி சார். ஓடி போனா 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா எத்தனை போன 5 பவுன் எங்கன்ட்டு எங்க அம்மா என்ன பொருட்டி எடுக்குது. சார் சொல்லியா? அடுத்த முறையாவது நான் தனியா போகணும்னு நினைக்கிறப்ப உன்னையும் கூட கூட்டு போனேன், அதானே? ஆமா சார், கூட்டு போறேன். வரேன் சார்.
சார் நம்ம சிவா கூட உங்களை காணோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு சார். யோ சும்மா விடாதயா. நிஜமா சார்? யோ அப்பப்ப ஆட்டையை போடுறதுக்கு கை வச்சிருந்த ஒரு இழிச்சவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். சே அப்படியெல்லாம் இல்லை சார், நிஜமாவே ஃபீல் பண்ணிச்சு சார். ஏ நான் போயிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிருக்காதியா. மாசம் மாசம் கொடுக்குற வாடகை போயிருச்சேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ அப்பப்ப ஆட்டையை போடுறதுக்கு கை வச்சிருந்த ஒரு இழிச்சவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். சே அப்படியெல்லாம் இல்லை சார், நிஜமாவே ஃபீல் பண்ணிச்சு சார். ஏ நான் போயிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிருக்காதியா. மாசம் மாசம் கொடுக்குற வாடகை போயிருச்சேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கேன். சார் சிவாவை போய் அப்படி சொல்றீங்க, அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது சார். தெரியும் எனக்கு அதை பத்தி. நீ கிளம்பு. வரேன் சார். ஆ ஆ. ம். சாரிங்க.